இருக்காங்க. சொன்னேன்னா உங்ககிட்ட ரீவாலுவேஷன் 30 டேஸ்க்குள்ள பண்ணணும்டா ரிசல்ட் வந்ததுலேருந்து. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேணும்னா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட ஆன்சர் காப்பீஸோட ஃபோட்டோ காப்பி வேணும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் 30 டேஸ். ரீவாலுவேஷனுக்கு ஒரு பேப்பருக்கு 250 ரூபா, ஆன்சர் காப்பீஸ் ஃபோட்டோ காப்பி வந்து ஒரு பேப்பருக்கு 500 ரூபா வாங்கிக்கலாம் நீங்க. ஸோ கடைசி கிளாஸில் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் சம் பார்த்தோம். வாட் இஸ் கால்ட் அஸ் அட்வான்ஸ் டேக்ஸு, அப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸு, அப்புறம் அசஸ்டு அது எப்படி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ லெட் மீ கிவ் யூ அ ரீகேப். ஸோ இந்த சம் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்பேர் யுவர் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் அண்ட் ஆக்சுவல் அசஸ்டு டேக்ஸ் லைபிலிட்டி. ஓகே, அதோட டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஷார்ட் ப்ரொவிஷன். ஸ்டெப் நம்பர் 2, ஆக்சுவலாக நீங்கள் கட்ட வேண்டியது எவ்வளோ, நீங்கள் ஏற்கனவே டாக்ஸ் பே பண்ணதில்லை, அதுல தான் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அது வந்து இன்னும் பேயபிள், இது கரண்ட் லைபிலிட்டியில் ட்ரீட் பண்ணணும். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன்றது கரண்ட் ப்ராஃபிட்ல ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொவிஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி இது வச்சிடணும். இது P&L டெபிட் சைடில் காமிக்கணும். ஓகேவா கண்ணா? அப்புறம் இது இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. சினாரியோ 1, சினாரியோ 2, சினாரியோ 3. இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக ஒரு சம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சம் வந்து எது மாதிரினா ஒரு நார்மல் சிங்கிள் என்ட்ரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இல்லை நார்மல் P&L அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணும்போது எப்படி பண்ணுவோம். ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேட்டா கொடுத்துருவாங்க, கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து 2 எஃபெக்ட் கொடுப்போம், அண்ட் ட்ரையல் பேலன்ஸ்க்கு இருக்கிறது ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்டு we will ensure that all the items are updated and finally we will tally it இல்லையா. அது பண்ணும்போது டெபிட் சைடு கிரெடிட் சைடு அந்த கான்செப்ட் வரும். ஆனால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இந்த கான்செப்ட் எப்படின்னா தே கால் இட் அஸ் நோட். இந்த ஐட்டம் நோட் 12ல போகும், இந்த ஐட்டம் நோட் 10ல போகும், இந்த ஐட்டம் நோட் 3ல போகும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபாலோட் பை தட் வி ஹாவ் அ ஃபார்மேட். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்கும். அதாவது ஃபார்மேட்ன்றனா ரெவென்யூ மைனஸ் ரெவென்யூ, அப்புறம் இன்கம் அதர் இன்கம் ஆட் பண்ணி அதுலேருந்து லெஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணின உடனே வி வில் கெட் டோட்டல் எக்ஸ்பென்சஸ். அப்புறம் ரெவென்யூலேருந்து எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணோம்னாக்கா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் டேக்ஸை வந்து எடுத்து மைனஸ் பண்ணோம்னாக்கா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பேட் கிடைக்கும். அந்த டேக்ஸே 2 கரண்ட் டேக்ஸ் டிஃபோர் டேக்ஸாக பிரிக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறோம். என்னன்னா டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ்க்கான ப்ராஃபிட் என்ன, ஓகே, கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ்க்கான ப்ராஃபிட் என்ன, டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ்க்கான டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ்னா என்ன மித்ரா? நந்தனா டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ்னா என்னடா? க்ளோஸ் பண்றது, கரெக்ட். ஸோ அந்த டிஸ்க்ளோஷர் தனியாக காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ஷெட்யூல் சொல்றது. ஓகே, ஒரே நிமிஷம். ஸோ அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கண்ணா. அப்புறம் கடைசியா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் என்ன கீர்த்தனா? என்னாச்சு மித்ராக்கு? மித்ரா மொபைலில் கனெக்ட் பண்ணுங்க கண்ணா, முக்கியமான சாப்டர்ஸ்டா, டோன்ட் மிஸ் இட் கண்ணா. மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் சரியில்லைண்ணா. நீங்க சொல்லுங்க செல்லம், ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னா என்ன அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை ஏர்னிங்ஸ் பர் ஷேர்? இல்ல இல்ல இல்ல, ஏர்னிங்ஸ் பர் ஷேர். நந்தனா கரெக்ட் கரெக்ட். ஒரு ஷேருக்கு எவ்வளவு லாபம். ஸோ ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதான் வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர். புரியுதா கீர்த்தனா? ஓகேவாடா? என்னாச்சுடா மறந்துட்டியா? அன்னைக்கு ஃபார்முலா எல்லாம் சொன்னேனே நான் இதுக்கு கூட எஃப்எம்ல கூட. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்ல போடணும் சரியா. இப்போ இது ஓவரால் அவுட்லைன் கொடுத்துருக்கேன்னா இப்போ
சம் பாத்தீங்கன்னா கீர்த்தனா இருக்காங்களா? மித்ரா நீங்க சொல்லுங்க மித்ரா. கீர்த்தனா இருக்கீங்களா கீர்த்தனா? ம் சொல்லுடா. எது என்ன அமௌண்ட்ட காமிக்கணும்? என்ன வொர்க்கிங்க எல்லாம் சொல்லணும் நீங்க. யாருக்கு இது தெரியும்? யார் இத ட்ரை பண்றீங்க? மித்ரா ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணல மித்ரா, நீங்க கரெக்ட்டா சொல்லணும். கீர்த்தனா நந்தனாக்கு தான் ட்ரையிங். உங்களுக்கு வந்து ட்ரையிங் கிடையவே கிடையாது. நீங்க கரெக்ட்டா சொல்வீங்க. சொல்லுங்க. ம். இதுரா கண்ணம்மா. எக்யூப்மென்ட். தேர்டு. இது சொல்லிட்டாங்க அவங்க ஆல்ரெடி. ம். நம்ம அதாவது இதுல எப்படி சொல்லணும்ல, நம்ம ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல இது எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? ம். யோசிங்க. யோசிச்சு சொல்லுங்க. நல்லா ஃபுல்லா சென்டென்ஸ படிச்சு யோசிச்சு சொல்லுங்க. ஆனா அவன் வந்து 60,000 ஒர்த் இருக்கிறது தானே சேல் பண்ணிருக்கேன்னு சொல்றான். Which are original cost to be 60,000. என்னாச்சுடா? அதே கான்செப்ட் தான்டா இங்க. அதாவது இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாட் எவர் வி வேர் கனெக்டிங் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் தான் இங்க அப்படியே இன்டர்பிரேட் பண்ண போறோம். ஒரு இன்டர்பிரேட் பண்றேன்னு சொல்றதை விட ஷேடோ பண்ண போறோம். சொல்லுங்க. அதாவது என்ன பண்ணுவோம்னா, இப்போ இதுல 1,20,000 தானடா இது பண்ணிருக்காங்க. இல்ல 1,20,000 டோட்டல். ஆனா இதுல எது எவ்வளோ 60,000க்கு ஒருத்தருக்கு தானே வித்திருக்கான். அப்ப 60,000 அதோட டெப்ரிசியேஷன் என்ன 30. அப்ப 30,000 தான் WDV. சேல் வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்கான்? 10,000. 30,000 இருக்கிற வேல்யூ வந்து 10,000க்குலாம் வித்தனா அப்ப எவ்வளவு லாஸ்? 20,000. ஓகேவா? இந்த 20,000 தான் கண்ணா நம்ம வந்து நம்ம நார்மலா ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல என்ன காமிப்போம்? P&L லாஸ காமிச்சிருவோம். கரெக்டா? இதுல வந்து பேலன்ஸ் ஷீட்ல வந்து இந்த பார்ட் எதுவுமே காமிக்க மாட்டோம். இந்த ரிமைனிங் 1,20,000 இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் டெப்ரிசியேஷன் வந்து தனியா காமிச்சு, அதாவது 1,20,000 மைனஸ் 60,000 ரிமைனிங் 60,000க்கு ஒரு காஸ்ட் உட்காந்துன்னு இருக்குல்ல, அதுக்கு மட்டும் டெப்ரிசியேஷனை தனியா காமிச்சு பேலன்ஸ் ஷீட்ல காமிப்போம். See, balance sheet is a picture where it shows the assets and liabilities which are continuing, but P&L is the state or is a picture which gives you the expenses, losses, incomes and gains, whatever is happening for that particular year. புரியுதா? ஸோ இதை மட்டும் தனியா எடுத்து நம்ம காமிப்போம். ஞாபகம் இருக்காடா? இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணுவோம்க்கண்ணா. இங்கேயும் அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இந்த லாஸை காமிச்சிடுவோம். அப்புறம் கடைசியா நீங்க அசர்ட்ல இருக்கும்போது இந்த ரிமைனிங் 60,000க்கு மட்டும் எஃபெக்ட் எடுத்து காமிப்பீங்க. புரியுதா?
மித்ரா ஞாபகம் வருதா? கீர்த்தனா நந்தனாக்கெல்லாம் ஞாபகம் வருதா? செல்லம்மா, ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல நீங்க பிரான்ச் அக்கவுண்ட் படிக்கிறீங்களோ, டிபார்ட்மெண்டல் அக்கவுண்ட் படிக்கிறீங்களோ, அதெல்லாம் செகண்டரி. மாடியூல் 1 தரவு பண்ணணும். மாடியூல் 1 தரவு பண்ணாம ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் பேப்பர் கிராக் பண்ணவே முடியாது. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மாடியூல் 1 வந்து ரெஸ் இம்பார்ட்டன்ட்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. மாடியூல் 1 தான் இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் பேப்பர்ல. சி இன்டரை பொறுத்த வரைக்கும், சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் தே வில் டெஸ்ட் ஒன்லி த பேசிக்ஸ். ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல பேசிக்னா என்ன சொல்றேன்னா, ஜேர்னல் என்ட்ரி ஒரு டிரான்சாக்ஷனுக்கு போடுறது, அதை லெட்ஜருக்கு மூவ் பண்றது, அதை ட்ரையல் பேலன்ஸ்க்கு மூவ் பண்றது, அங்கேருந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ரெடி பண்றது, இந்த ஃப்ளோல நடுவில் வர அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸா இருக்கட்டும், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸா இருக்கட்டும், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்டா இருக்கட்டும், ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட், இந்த இதுலயே நிறைய சுத்தி சுத்தி சப்ஸ்ட்ரி புக்ஸா இருக்கட்டும், சுத்தி சுத்தி பயங்கரமா கேட்பாங்க. மித்ரா, இஃப் யூ ரிமெம்பர், மாடியூல் 1க்கு நான் எவ்வளவு டைம் எடுத்து சொல்லி தந்தேன் ஞாபகம் இருக்கா? இட் டுக் மீ 2.5 months. ஞாபகம் இருக்காடா? 2.25 மாசம் எடுத்தேன் மாடியூல் 1 மட்டும். நான் என்னன்னா, நம்ம சிஎம்ஏ பேப்பர்ல மாடியூல் 1 they will test the basics தான் கண்ணா. சிஏ எல்லாம் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் வந்து பயங்கரமா கேட்பாங்க. சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் வேற எங்கேயும் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் நம்மளுக்கு அதுல வந்து அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப கீயான விஷயம். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் மாடியூல் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் லெசனும் லாஸ்ட் லெசனும். ஆனா எனக்கு தெரியல, நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது மாடியூல் 1க்கு வந்து ஒரு லிட்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா 11th 12thலயே முடிச்சிட்டாங்க அப்படின்றதுனால. 11th 12thல as far as you are very strong in basics அப்படின்னா மாடியூல் 1 கேன் பி a light touch. பட் அங்க ஏதோ காம்ப்ரமைஸ் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கும் போது இங்க கொஞ்சம் டீடைல்டா கண்டிப்பா நீங்க படிச்சாகணும் மாடியூல் 1. இந்த மாடியூல் 1 ஆக்சுவலா ஃபவுண்டேஷன்லயே உங்களுக்கு இதே தான் ஷேடோ ஆகுது பாத்தீங்களா? உங்களோட ஃபவுண்டேஷன் புக்கோட மாடியூல் 1ம் சிஎம்ஓ புக்கோட மாடியூல் 1ம் ஏறக்குற ஒரே மாதிரி தான் இருக்கு. பிஆர்எஸ், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். பாத்தீங்களா? உங்களுக்கு அந்த ஃபீல் பண்ண முடியுதா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டருக்கு தே வில் டெஸ்ட் பேசிக்ஸ். பிரான்ச் படிக்கலனாலும் பரவாயில்ல, டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ் படிக்கலனாலும் பரவாயில்ல, லீஸ் அக்கவுண்டிங் படிக்கலனாலும் பரவாயில்ல, பிரச்சனையே கிடையாது. மாடியூல் 1ம் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. புரியுதா? அண்ட் இந்த வாட்டி என்னமோ அன்பார்ச்சுனேட்லி உங்க செட்ல ஜூன்ல தான் வந்து பேட்டர்னே மாத்திட்டாங்க. என்னன்னு தெரியல எனக்கு எக்ஸாக்டா. அந்த பேட்டர்னே வரவே இல்லை. எப்பவுமே இருக்கிற பேட்டர்ன் வரவே இல்லை ஆக்சுவலா. அது ஏன் அப்படின்னு தெரியல. ஒருவேளை கோயிங் ஃபார்வர்ட் அந்த பேட்டர்ன் தானோன்னு தெரியல. வெறும்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் மட்டும்தான் மாறி இருக்குல்ல பேட்டர்னு, மற்றதுக்குள்ள மாறி இருக்கா? ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் மட்டும்தான் மாத்தினாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் மாறின மாதிரி தெரியல. ஈவன் ஃபைனல்ல கூட எந்த பேட்டர்னுமே மாத்தல. ஆனா நீங்க அதனால பயப்படாதீங்க. அப்படியே பேட்டர்ன் மாத்தினாலும் உங்களுக்கு ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து தான் டச் பண்ணுவாங்கடா. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகல அப்படின்ற, அதாவது சிஎம்ஏ இன்டர் வந்ததுக்கு அப்புறமா பேசிக்ஸ்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி இருக்கிறதுனால தான் பேசிக்ஸ்ல வந்து அவங்க திருப்பி அகைன் தே ஆர் ட்ரைங் டு டெஸ்ட் யூ. சரி, அதனால மாடியூல் 1ம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் தரவா இருக்குங்கடா. தரவா இருந்தீங்கனாலே நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. நல்லன்னா என்ன, லைக் அபோவ் 50 கண்டிப்பா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த டிரான்சாக்ஷன் புரியுறதாடா? சோ இதெல்லாம் நீங்க வந்து அந்த மாடியூல் 1ல கவர் ஆகுது. இந்த கம்ப்ளீட் சர்ச் பாருங்க. ஆவரேஜ் இன்கம் டாக்ஸ் ஃபார் தி கம்பெனி வந்து ப்ராஃபிட்ல வந்து the ஃபேக்டரி க்ளோஷர் காஸ்ட்னு ஒன்னு இருக்கு. அது அலோவபிள் எக்ஸ்பெண்டிச்சரா இன்கம் டாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ப்ரொபோசிங் a dividend of 20%, ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு 20%. அப்ப நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கு நீங்க வந்து இதுக்கு பண்ணணும். லாபத்துல இருந்து ரிசர்வ்ஸ்க்கு வந்து 30,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ப்ராஃபிட்னா என்ன, ரிசர்வ்னா என்ன? மித்ரா சொல்லுங்க. வாட் டு யூ மீன் பை ப்ராஃபிட், வாட் டு யூ மீன் பை ரிசர்வ்ஸ்? என்னாச்சு இன்னைக்கு மித்ராக்கு? மித்ரா ரொம்ப டல்லா இருக்காங்க. என்னடா ஏதாவது ப்ராப்ளம் ஆடா மித்ரா? கீர்த்தனா நீங்க சொல்லுங்க கீர்த்தனா.
கீர்த்தனா? ப்ராஃபிட் ஒரு 1,80,000 வந்திருக்குன்னு வச்சுக்கோடா. அது இயர்லியா கிடைக்கிற லாபம். ரிசர்வ்ஸ்ன்றது ஒவ்வொரு வருஷமும் ப்ராஃபிட் அக்யூமுலேட் பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் ஒரு கஜானால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல, அதுதான் ரிசர்வ்ஸ். அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். புரியுதா? சூப்பர் சொல்லு. ஒரே ஸோ இதுதான் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கண்ணா. ஓகே, இந்த கொஷின் வந்து நார்மலா ஐயோ புக் வச்சிருக்கீங்களாடா எல்லாரும் உங்களுக்கு கிட்ட? கொஞ்சம் புக்கு மட்டும் எடுத்துக்கிறீங்களா? கஷ்டமா இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா ஃபார்மேட் கொஞ்சம் பெருசு. இந்த ஃபார்மேட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்றீங்களா கண்ணா நீங்க? ஒரு நிமிஷம், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பண்ணுங்களேன். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஃபார்மேட். இது எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுன்னு சொல்லி தரேன். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிறைய காப்பீஸ் எடுக்க சொன்னேனே, ஒரு 10 காப்பீஸ் எடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் தெரியுமா? அந்த மாதிரி இருக்கும் பண்ணுங்கண்ணா. ஃபாலோ இன்ஃபர்மேஷன் அடிஷன் கணமா இந்த பேலன்ஸ் ஷீட்டு. ஓகே, அசட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இது பண்றோம்ல, ரெவென்யூ இது, இதோட நம்பர்ஸ் அப்டேட் பண்ணாத ஃபார்மேட் நீங்க வச்சிருப்பீங்க கரெக்டா? இங்க ஏற்கனவே முன்னாடி இருக்கு. அதை ஒரு போட்டோ காப்பி எடுத்துக்கோங்க, ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, சரியா? ஒரு நாலு நாலு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்கடா, அதாவது 4 சம் போடுறதுக்கு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்தந்த சம்க்கு நீங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டதுக்கு அப்புறம் இந்த சம்மு புக்கு வச்சுக்கோங்க, அந்த ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. எல்லா ஐட்டமையும் அப்படி அப்படி அப்படியே போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்பர் 1. அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டுக்கும் இப்போ வந்து ரெக்கன்சிலேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் ரிசர்வ்ஸ், ட்ரேட் பே எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நோட் 13 நோட் 12 எல்லாம் வந்து லைன் மாறினா ஒன்றும் தப்பு கிடையாதுங்கண்ணா. ஓகே, சீக்வன்ஸா வரணும்லாம் இல்லை, ஆனா இந்த ஃபார்மேட் மட்டும் சீக்வன்ஸா வரணும். அதாவது ரெவென்யூ இந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா, ரெவென்யூ ஆட் அதர் இன்கம், இந்த போல்டு லெட்டர்ஸ்லாம் இருக்குல்லக்கண்ணா, அது மட்டும் ஃபார்மேட்டா வரணும். எக்ஸ்பென்சஸ்க்குள்ள சிலது சம்ஸ்ல இதெல்லாம் வரும், சில சம்ஸ்ல இதெல்லாம் வராது, அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஒரே நிமிஷம் இந்த ஆன்சர் மட்டும் கோத்ரூ பண்ணுங்களேன், உங்களுக்கு ஓரளவு கிளியர் மட்டும் பாருங்களேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நான் வந்துடுறேன், ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். மித்ரா கேக்குறதா? மித்ரா பாத்தீங்களா? ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்கா?
நந்தனா எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கா? easy-ஆ இருக்கா? டீடைல் போட்டுலாம். ஓகே. சித்ராக்கு எப்படி இருக்கு? கீர்த்தனா? ம். easy-ஆ போடுறேன்னு சொல்லித்தரேன். ம். அதான் இப்போ இந்த இப்போ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி போடலாம் ஈஸியான்ட்டு. இப்போ உங்களோட போட்டோ காப்பி வச்சுக்கோங்க கையில. இப்போ புக் வச்சுக்கோங்க பக்கத்துல, சரியா? ம். இப்போ இதோட ஃபார்மேட் எடுத்துக்கலாம். இது ரொம்ப கஷ்டப்பட்டு மைண்ட் வர எதுவுமே இருக்கணும். ஜஸ்ட் அந்த ஃபார்மேட் படி போட்டீங்கன்னா இது. இப்போ இதுதான் கரெக்டா? மித்ரா நீங்க சொல்லுங்க. அட்மின் எக்ஸ்பென்சஸ் 480 எங்கடா வரும் உங்களுக்கு? இந்த ஃபார்மேட்ல அட்மின் எக்ஸ்பென்சஸ் எங்க வரும்? எக்ஸ்பென்சஸ் கீழே வரும், கரெக்டா? எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். ஸோ பாத்தீங்க, இது வந்து இது சம்மு, இது ஆன்சர். இப்போ மித்ரா வந்து என்ன சொல்றாங்கன்னா அட்மின் எக்ஸ்பென்சஸ் வில் பி பார்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ பார்க்கலாம். இந்த நோட்டுன்றது நம்ம இஷ்டம் தாங்கண்ணா. ஓகே. இப்போ சம்டைம்ஸ் லாங் டைம் போரோயிங்ஸ் இருக்கும், அதனால நோட் 3 இருக்காது. நோட் 2க்கு அப்புறம் நோட் 3 வந்து ட்ரேட் பேபிள் போயிடும். புரியுதா எல்லாருக்கும்? நோட் 3 போட்டுட்டு தான் நோட் 4 போடணும்லாம் கிடையாது, சரியா? நோட் 2 ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எல்லா சம்லையும் கொடுத்துருப்பாங்க, ஷேர் கேபிட்டல் இருக்கும். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் சம்ல இருக்காது. அப்போ நோட் 3 என்னவாயிடும்? ட்ரேட் பேபிள்ஸ் வரும். சம்டைம்ஸ் இருக்காது. இப்போ நோட் 3 என்ன ஆயிடும்? ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனா வரும். அதே மாதிரி அசட் சைட்ல பிபின்னா ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் எக்யூப்மெண்ட், அதுல வந்து நோட் 6 இருக்கும், நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. அப்போ நோட் 7 இன்வென்ட்ரிஸா இருக்கும். ஸோ இந்த நோட்டுன்றது மேண்டேட்ரி கிடையாது, நம்பர் 1, சரியா? அண்ட் நோட்டுன்றது என்னன்னா டீடைல்ஸ் ஆஃப் த அசட்ஸ். நோட்டுன்றது என்னன்னா டீடைல்ஸ் ஆஃப் தி அசட்ஸ். அசர்ட்
ஆட் பண்றதா இருக்கட்டும், அதுல வந்து சேலா இருக்கட்டும், இல்ல டெப்ரிசியேஷனா இருக்கட்டும், எல்லாமே அந்த இதுல கொடுத்துட்டு ஒன் நம்பரா இருக்குல்ல 362, அதுதான் இங்க insert. ஓகே, இங்க நம்பர்ன்ற காலம் போட்டுட்டு கீழே insert, அதே பிபி not investment நம்பர் பத்தாதீங்க. ஸோ கேட்கா இப்போ அப்படிதான் இருக்கா? ஹலோ, இப்போ அப்படிதான் இருக்கா? மாத்திர கேக்குதா? வேண்டாம் ஒரு நிமிஷம். ஆனா எனக்கு இங்கேயே ஸ்லோவா இருக்கு, என்னன்னு தெரியல. நல்லா தான் இருந்தது நாளைக்கு. இப்போ எப்படி கேக்குறதுடா? இப்போ அப்படிதான் கேக்குறதா? கேக்குதா? ஓகே. ஏதாவது இருந்தா சொல்லுங்க, வெளியில போயிட்டு வரேன். ஓகே, இந்த சம் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்னா உங்க புக்கை வச்சுக்கோங்க, சரியா? அந்த போட்டோ காப்பியே பக்கத்துல வச்சுக்கோங்க கண்ணா. இப்போ ஃபர்ஸ்ட் அட்மின் எக்ஸ்பென்சஸ். இப்போ மித்ரா என்ன சொன்னாங்க? அட்மின் எக்ஸ்பென்சஸ் மேம் பிஎன்எல்ல தான் வரும்ட்டு. இப்போ பிஎன்எல்ல போய் பார்க்கலாமா? ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ்ல காமிச்சிருக்காங்க இங்க. இந்த அதர் எக்ஸ்பென்சஸ் தாங்க நான் இங்க ஒன் நம்பரா நம்ம இங்க 602 போட்டு 12 கொடுக்குறோம். அதுதான் வந்து இந்த அட்மின் எக்ஸ்பென்சஸ்ல இருக்கு. புரியுதா? மூணா ரெடி பண்ணிக்கணும்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் டேக்கிங், பட் இது வந்துருதுன்னா மார்க்ஸ் ஒலையா வருங்கண்ணா. ஒரு பகுதி வந்து சம்மு, என்ன, ஒரு பகுதி வந்து மெயின் ஃபார்மேட், அதாவது அந்த ரெவென்யூ மைனஸ் இது அது இருக்கு இல்லையா, அதெல்லாம் லெஸ் எக்ஸ்பென்சஸ் அந்த ஃபார்மேட். ஓகே, இன்னொன்னு வந்து பிரேக்கப் நோட் 1 நோட் 2, இது மெயின் சம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்மேட்டை எழுதிக்கோங்க, ஃபுல்லா தரவா எழுதிக்கோங்கடா. ஃபார்மேட் ஹை லெவல் ஃபார்மேட் என்னன்னு சொல்லிடுறேன். ரெவென்யூ, இந்த போல்டு வேர்ட்ஸ் இருக்குல்ல கண்ணா, அதுதான் ஹை லெவல் ஃபார்மேட், சரியா? ரெவென்யூ ஆட் அதர் இன்கம், இதுல இருந்து வருது வந்து டோட்டல் இன்கம், இத 1ன்னு சொல்லுவோம், சரியா? இதுல லெஸ் எக்ஸ்பென்சஸ், இது இந்த எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லா, ஓகேவா? இந்த போல்ட்ல இருக்குல்ல எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் அதுலேருந்து வருது தான் இந்த பாயிண்ட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். ஓகே, இப்போ இது 2ன்னு வச்சுக்கோங்களேன், இது 1 மைனஸ் 2. புரியுதா? ஓகேவாடா? இதுதான். இப்போ மித்ரா வந்து சொன்ன அட்மின் எக்ஸ்பென்சஸ் இதுக்குள்ள வரும், இதுக்குள்ள ஒரு ஒன் ஆஃப் த பிரேக்கப்பா வரும். ஓகேவா? இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் போட்டாமா, லெஸ் டாக்ஸ், டாக்ஸ்க்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் இருக்கும், அதுலேருந்து பண்ணதுக்கு அப்புறம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். இத வந்து இப்போ இத வந்து இதுவா பிரிப்போம்டா, ஃப்ரம் கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ், ஃப்ரம் டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? இது ரெண்டும் பிரிக்கும். இது ரெண்டு அமௌண்ட் ஒன்று வரும், இது ஒரு அமௌண்ட் வரும், இது ஒரு அமௌண்ட் வரும். ரேரா வரும் சில, அது போட்டுக்கணும். ஆமா, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. எக்ஸ்ட்ராடனரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் ரேரா வரும், பட் போட்டுக்கலாம்.
எக்ஸெப்ஷனல் ஐட்டம்ஸ்னு ஒன்று வரும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்டா. இதுக்கு நடுவில் வரும். ஒரு நிமிஷம் இருங்க. லெஸ் எக்ஸெப்ஷனல் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஆஃப்டர் எக்ஸெப்ஷனல் ஐட்டம்ஸ். அப்போனா இது வந்து லெட்ஸ் சே வந்து 3ன்னு வச்சுக்கோங்களேன். இது 3ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது வந்து ஒன் மைனஸ், இது வந்து இல்லை, இதை வந்து நான் 3ன்னு வச்சுக்கிறேன். இது 3ன்னு வச்சுக்கிறேன், இது 4ன்னு வச்சுக்கிறேன்னா 3 minus 4. ஓகேவா? இப்போ less extraordinary items. இது வந்து 5ன்னு வச்சுக்கலாம். இது 3 minus 4 வந்து 5ன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது 6ன்னு வச்சுக்கிறோம்னா இது, ஸோ இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு ப்ராஃபிட்டு, இது ஒரு ப்ராஃபிட். இது என்னன்னு வச்சுக்கலாம்னா 6 5 minus 6. சரியா? அப்புறம் லெஸ் டேக்ஸ். ஓகேவா மித்ரா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிடுதா? இப்போ இந்த கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ்க்கும் அது டேட்டா கொடுப்பாங்க கண்ணா. ஓகே, டிஸ்கண்டினியூமெண்ட் அவங்களே கொடுத்துருவாங்க. இதுலேருந்து வருது பார்த்தீங்களா, இங்கேருந்து வர பாயிண்ட் தான் வந்து இங்கே டாக்ஸ் ரெண்டா பிரிக்கிறாங்க. கரண்ட் டாக்ஸ், டிஃபரண்ட் டாக்ஸ். அப்புறம்னா earnings per share வரும். சாரி, டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ் போட்டேன்னா ப்ராஃபிட் லாஸ் ஃபார் த பீரியட். ஃபார் த பீரியடுக்கு இது ரெண்டுத்தையுமே இது பண்ணிடணுங்கண்ணா. சே ஃபார் லெட்ஸ் டேக் இது ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது பின்னு இருக்குன்னா ஏ பிளஸ் பி. ஓகேவா? அப்புறம் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஏர்னிங்ஸ் பர் ஷேரோட ஃபார்முலா என்ன மித்ரா? ம், ஓகேவா? டில்யூட்டட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இது பேசிக் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல டீடைல்டா சொல்லியிருக்கேன்டா, பாத்துக்கோங்க. நந்தனா உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, டைல்யூட்டட், வேர் யூ ஃபேக்டர் இன் அ காம்பனன்ட் ஆஃப் போனஸ் ஆர் அ ரைட் இஷ்யூ ஆர் கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அந்த மாதிரி இதுலலாம் டைல்யூட்டட் கான்செப்ட் வரும். நீங்க அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேங்கண்ணா.
அதெல்லாம் சொல்லு. புரியுதா? இதுதான் ஃபார்மேட் நம்மளுது. இவ்வளவுதான் குட்டி ஃபார்மேட் தான். இப்போ இவங்க வந்து இதுல நடுவுல வந்து எக்ஸ்பென்சஸ்லயே நிறைய எடுத்துட்டு வராங்க. இப்போ அட்மின் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு நோட்டு. அப்புறம் உங்களோட டவுட் இன்னொன்னு கூட இருக்கலாம். மேம் இப்போ இந்த அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு வரும்போது எல்லா எக்ஸ்பென்சஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்டா. அதான் லாஸ் ஆன் சேல் கூட வரும் இதுல. சரியா? டெப்ரிசியேஷன் இதுல தனியா உள்ள காமிச்சிடலாம். பிரச்சனை கிடையாது. ம். நோட்டு மாறலாம். தப்பு கிடையாது. நோட்டு மாறலாம். இது வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் யுவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் எதுவும் இல்ல. இப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. பேலன்ஸ் ஷீட் போட்டுட்டு அப்புறம் P&L வரணும். ஓகேவா? இது P&L இப்ப இதே மாதிரி பாருங்க. பேலன்ஸ் ஷீட் இங்க இந்த ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி வராங்க, பின்னாடி அசெட்ஸ் வராங்க. அடுத்த ஃபார்மேட்ல அசெட்ஸ் ஃபர்ஸ்ட் வராங்க, ஈக்விட்டி அடுத்தது வராங்க. ஸோ நீங்க சம்ம கரெக்டா படிச்சுட்டு எந்த இதுக்கு கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். சரியா? எந்த டிவிஷன் 1 டிவிஷன் 2 பார்த்துக்கணும். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் ஹை லெவல். ஈக்விட்டி, ஷேர் கேபிட்டல், லயபிலிட்டிலாம் ஒரு சைடுரா. அசர்ட்ல ஃபிக்ஸ்ட் அசர்ட்ஸ், கரண்ட் அசர்ட்ஸ், நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் ஒரு சைடு. கீழே இது மேல ஈக்விட்டி மேல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல்டு லெட்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே. ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி. ஈக்விட்டி லயபிலிட்டில எல்லாமே வருங்க. அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், நான் கரண்ட் லயபிலிட்டி, கரண்ட் எல்லாமே எடுத்துட்டு வந்துருவீங்க. சரியா? ஸோ ஹை லெவல்ல எழுதுறேன். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். நோட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கிடையாது. சம்டைம்ஸ் நான் கரண்ட் லைபிலிட்டி இருக்காது. அப்போ இந்த நோட்டு 2க்கு அப்புறம் இது 3 வந்துடும், இது 4 வரும். ஓகே, அதனால அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த ஷேர் அப்ளிகேஷன் மணி பெண்டிங் அலாட்மெண்ட் ரொம்ப ரேராக கேட்பாங்க. அப்புறம் அது வந்து நான் கரண்ட் லைபிலிட்டி. நான் கரண்ட் லைபிலிட்டினா என்ன அர்த்தம்டா நந்தனா? வெரி குட். கரண்ட் லைபிலிட்டிலாம் என்ன மித்ரா? என்னமோ சண்டிகேட்டாஸ், அப்புறம் பேங்க் ஓடி, short term borrowings for a period of within a period of 12 months. Anything, any liability which has to be met before a period of 12 months is called as current liability. Outstanding expenses, income received in advance, um, sundry creditors, bills payable, இதெல்லாம். ஓகே, இவ்வளவுதான்டா ஈக்விட்டி liability. அவ்வளவுதான். அடுத்தது இதோட டோட்டல் எல்லாமே இப்போ இங்க 1 2 3 சொல்றேன்ல, டோட்டல் போட்டுக்கணும். ஸோ இப்போ லெட்ஸ் டேக் இதை வந்து நான் 1ன்னு வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது 2, இது 3, இது 4ன்னா டோட்டல் வில் பி 1 + 2 + 3 + 4. ஓகேவா? அடுத்தது அசர்ட்ஸ். அசர்ட்ஸ்ல நம்மளுக்கு நான் கரண்ட் அசர்ட்ஸ் அப்புறம் கரண்ட் அசர்ட்ஸ். ஓகே, நான் கரண்ட் அசர்ட்ஸ் என்னெல்லாம் கீர்த்தனா? நான் கரண்ட் அசர்ட்ஸ்னா ஃபிக்ஸ்ட் அசர்ட்ஸ் ஜெனரலா நான் கரண்ட் அசர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பேசிக்ஸ்லாம் மறக்க கூடாது சொல்லிட்டேன். இதெல்லாம் ரொம்ப பேசிக். இதுலலாம் தப்பு பண்ணிடாதீங்க. கரண்ட் அசெட்ஸ்னா என்னடா கீர்த்தனா? என்னாச்சு? நோ, எதுவுமே கேட்கல எனக்கு. கரண்ட் அசெட்ஸ்னா என்ன? மைக் ப்ராப்ளமா? கேக்குதுடா, சொல்லுடா. ஓகே ஓகே. கரண்ட் அசெட்ஸ்
ஓகே, என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்? ட்ரேட் ரிசீவபிள்ஸ், டெட்டாஸ், ஸ்டாக்கு. வெரி குட். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், பில்ஸ் ரிசீவபிள், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். வெரி குட். அப்புறம் அக்ரூடு இன்கம், இதெல்லாம் தானா? ஓகேவா? ஸோ இப்போ இது ஒன்று, லெட்ஸ் டேக் இது வந்து 5 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 5 + 6 டோட்டல் பண்ணோம்னா இது 5 + 6 அவ்வளோதான். இது ஹை லெவல் ஃபார்மேட் ஆஃப் இது, இவ்வளோதான் ஃபார்மேட்டு. ஆனால் நம்மளுக்கு ஐட்டம் ஜாஸ்தியாக இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட் எழுதிருங்க. இந்த ஃபார்மேட் எழுதும்போது எப்படி எழுதுறீங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஒரு 4 லைன் கேப் விட்டுருங்க, பரவாயில்ல இருக்கோ இல்லையோ. இந்த ஃபார்மேட்டை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட் ஈஸியாக இருக்காடா, புரியுதா? அந்த ஃபார்மேட்டுக்கு இந்த ஃபார்மேட் புரியுதா? இந்த ஃபார்மேட் எழுதிக்கோங்க. கொஞ்சம் இந்த நான் கரண்ட் அசெட்ஸ்க்கு ஒரு 4 லைன் விட்டு, பரவாயில்ல லைன் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, கரண்ட் அசெட்ஸ்க்கு ஒரு 4 லைன் விட்டுக்கோங்க. எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு 10 லைன் விட்டுக்கோங்கடா, ஏன்னா எக்ஸ்பென்சஸ் தான் நிறைய இருக்கும், 10 லைனு. இதுக்கெல்லாம் ஒரு ஒரு லைன் போதும். அதர் இன்கம்க்கு ஒரு லைன், அதெல்லாம் ஒரு லைனில் போயிடும். கரண்ட் அசெட்ஸ்க்கும் கொஞ்சம் நிறைய லைனு, எக்ஸ்பென்சஸ்க்கும் கொஞ்சம் நிறைய லைன். இதுக்கெல்லாம் ஒரு 4 லைன் விட்டுக்கோங்க. பேண்டிட்ரை விட்டீங்கன்னா செம்ம ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. ரிலவெண்ட் ஐட்டம்ஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் ரெஃப்ளெக்டட் இன் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ஷெட்யூல் 3. ஓகேவா? இது மட்டும் நோட்ல எழுதணும் நீங்க. டிவிஷன் 1 ஆஃப் ஷெட்யூல் 3 கண்ணா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, எந்த டிவிஷன்ல பண்ண சொல்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஓகேவா? டிவிஷன் 1க்கு இது, டிவிஷன் 2க்கு இதே மாதிரி பட் ஒரு லைட் ட்விஸ்ட் தான் இருக்கும். எங்கெல்லாம் அக்கௌண்டிங் பாலிசிஸ், அதாவது சேஞ்ச் இன் டெப்ரிசியேஷன் இருக்கட்டும், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன்லாம் இருக்கட்டும், இல்லை வந்து அப்புறம் டெப்ரிசியேஷனில் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் அசட்ஸில் ஒரு பார்ட் மட்டும் எடுத்திருக்காங்கன்னா, இல்லை ப்ரூடன்ஸ் கான்செப்ட் ஏதாவது டச் ஆகுதான்னு பாருங்க, அக்ரூல் கான்செப்ட் ஏதாவது, எல்லாத்துக்குமே கீழே நோட்டு கொடுக்கணும். சரியா? அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு வரல, ஹை லெவலாக தான் கேட்குறாங்க. ஜஸ்ட் கீப் இன்ஃபார்ம்டு. இப்போ இந்த கொஷின் பாருங்க கண்ணா, அட்மின் எக்ஸ்பென்சஸ் எங்கே வரும் மித்ரா? சொல்லுங்க மித்ரா. இப்போ இதுதான் ஃபார்மேட் என்ன? வெரி குட். இப்போ எக்ஸ்பென்சஸ்க்கு கீழே நான் சும்மா ஆட் பண்ணிட்டே வரேன், சரியா? நீங்க பாருங்க, இதுக்கு நோட்டு தனியா போட்டுக்கோங்க. சரியா? கேஷ் அண்ட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் எங்கடா வரும்? கரண்ட் அசட் இல்லையா? அப்போ இங்க போட்டுடலாமா? 228. சூப்பர். கேஷ் ரிசீவ்ட் ஆன் சேல் ஆஃப் ஃபிட்டிங்ஸ், இது எங்க வரும்? கேஷ்ல மைனஸ் ஆகும்ல செல்லம். இன்கம்லயும் வரும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் சும்மா. எங்க காமிச்சிருக்காங்களா அது?
ஓகே, இது ட்ரையல் பேலன்ஸ்ல காமிக்கிறதுனால ஆல்ரெடி இம்பாக்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எங்கெல்லாம் இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க? இது நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஒருவேளை ஆல்ரெடி கேஷ் அக்கௌண்ட்ல இங்க இன்க்ளூட் ஆயிருக்கா ட்ரையல் பேலன்ஸ்ல? நான் செக் பண்றேன்டா இது மட்டும். ஓகே, லாங் டேர்ம் லோன் எங்கடா வரும்? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் ஓகேவா? டெப்ரிசியேஷன் 260 ஓப்பனிங் டெப்ரிசியேஷன். இதுல அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க கண்ணா. அதாவது இது ஓப்பனிங் பேலன்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நான் இது ஆக்சுவலா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி வரும். நான் சொல்றேன் அது எப்படின்றது நான் சொல்றேன். இந்த பிபில வந்து நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல காமிப்போம், உள்ள காமிக்க மாட்டோம். அதாவது இங்க 260 தெரியறதா, இந்த டெப்ரிசியேஷன் லெஸ் காமிப்போம். பட் யூ வில் நாட் டைரக்ட் டிஸ்க்ளோஷர் காமிக்க மாட்டோம். புரியுதா? பிபில லெஸ் டெப்ரிசியேஷனா காமிப்போம். ஓகேவா? பிஎன்எல்ல வராது ஓப்பனிங் பேலன்ஸ். சரியா? டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்னா எக்ஸ்பென்சஸ் கரெக்டா? அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ ப்ளஸ் 102. அப்புறம் ஃபேக்டரி க்ளோஷர் காஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க கண்ணா. ஓகே, ஒரு நிமிஷம். ஃபிக்சர் ஃபர்னிச்சர்ஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் காஸ்ட் வந்து 680 நான் கரண்ட் அசெட்ஸ்ல வரும். நான் கரண்ட் அசெட்ஸ்டா ஃபிக்சர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் வந்து 80. அது இங்க வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் தான் வரும். அதாவது நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. நீ பார்த்தீங்கன்னா பிபில தான் வரும். இதோ பிபில தானே போட்டிருக்கேன். இதோ நான் கரண்ட் அசெட்ஸ். ஆமா, நான் கரண்ட் அசெட்ஸ் தான். நான் கரண்ட் அசெட்ஸ் தான்டா ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இது பிஎன்எல் இல்லையா? பிஎன்எல் இங்க காமிப்பாங்க. இதோ 320 80.
இங்க ஒண்ணு, அப்புறம் दो ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் பண்ணோம். இந்த அதாவது 80 இந்த வருஷத்தோடது வந்து 270 அந்த ஒர்க்கிங் மூலமா இந்த 350 தான் ஜெனரல் ரிசர்வ்க்கு ஒரு பகுதி விட்டுட்டு அப்புறம் கேரி ஃபார்வர்ட் ஆகும் 320. புரியுதா உங்களுக்கு? இந்த பார்ட் புரியுதா? நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல வரும் 80. யாருக்கு புரியல சொல்லுங்க. ஒரு வாட்டி கொஞ்சம் டீடைல்டா பண்ற மாதிரி இருக்கும்டா, அப்புறம் ஈஸியாயிடும். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட். அதான்டா, இப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ன்றது வந்து நோட்ஸ் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு அடுத்தது வரும். இந்த 320 தான் இங்க இங்க மேட்ச் பண்ணுவோம் நம்ம. இங்க ஏற்கனவே 270 ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ், ஆஃப்டர் டாக்ஸ் 270 வருது இல்லையா? இங்க இந்த 270 தான் நம்ம வந்து ப்ராஃபிட் டியூரிங் த இயர் இங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம். 270 இங்க கண்டுபிடிக்கிறோம். அதை தவிர ஏற்கனவே கேரி ஃபார்வர்ட் எவ்வளவு இருக்கு? 80 இருக்கு, இங்க இருக்கு இல்லையா? போன வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் 80 இருக்கு. அப்ப அந்த 350 தான் இந்த 13 சொல்றாங்கல்ல, 30 ஒரு ரிசர்வ்ஸ் 30 மூவ் ஆகும்போது இந்த 320 தான் பேலன்ஸ் கேரி ஃபார்வர்ட் சொல்றாங்க. திருப்பி சொல்றேன், இங்க இருந்து 270 கண்டுபிடிச்சிடுறீங்க. ஓகேவா? இது புரியுறது இல்லையா? இங்க 200 600 வருது. 600 மைனஸ் 60 எவ்வளோ? 540. 540 இல்லைன்னா டாக்ஸ் 270 போச்சுன்னா 270. ஆனா நீங்க டிரான்ஸ்பர் டு ரிசர்வ்ஸ் ஒரு அமௌண்ட் காமிக்கணும்ல, அதுக்காக இந்த ஒர்க்கிங் 30 320 சொல்றாங்க. இந்த 320 தான் நம்மளோட இது பேரனா ஈக்விட்டியில வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காமிப்போம். ரிசர்வ்ஸ்ல 30 ஆட் பண்ணிப்போம். எக்ஸிஸ்டிங் ரிசர்வ்ஸ் இருந்தா 30 ஆட் பண்ணிப்போம். இல்ல ரிசர்வ்ஸ் நியூவா இருக்குன்னா 30 ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து பர்ச்சேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் 120 எங்க வரும் மித்ரா? ஸோ இங்க பாருங்க, இங்க 30 வந்து தோ purchase of equipment 120. ஓகேவா? 120 இங்க ஆட் பண்ணிருக்காங்க அடிஷன்ஸ். அடுத்தது purchase of goods for resale 1710 எங்க வரும்னு நினைக்கிறீங்க? ரீசேல் ஆக டிப்ரிசியேஷன் வராது. யூசிங் பர்ச்சேஸ் தான். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றோம்னா சேலுக்கு தானே பர்ச்சேஸ் பண்ணுவோம், கரெக்டா? ஸோ இட் இஸ் லைக் அ சிமிலர் பர்ச்சேஸ் எப்படி நடக்கும் அதே மாதிரி தான். இங்க பாருங்க, இது எங்க வருதுன்னா இங்க காமிக்கிறோம். மெயின் பிஎன்எல்ல இங்க வரும். தோ பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார் சேல், அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்களேன் தனியா. இந்த ஐட்டம் மட்டும் பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார் சேல் மட்டும் 1710 மட்டும் it should be given separate effect. அடுத்தது சேல் ஃபர்ஸ்ட், அது தாண்டா வரும். சேல் தான் ஃபர்ஸ்ட் 3000. ஓகேவா? ரெவென்யூ. நெக்ஸ்ட் ஷேர் கேபிட்டல் 1 lakh ஷேர்ஸ் ஆஃப் 10 வந்து இந்த பிரேக்கப்ல வரும்.
தோ ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேவா? ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் எங்க வரும்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, இதுல ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் நெட் ஆஃப் பண்ணி இங்க காமிப்போம். இங்க பாருங்க. சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி. ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? 140. கரெக்டா? சம்ல வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? க்ளோசிங் ஸ்டாக்கு 200. அப்ப 200 மைனஸ் 140 எவ்வளோ? 70 தான் இங்க இம்பாக்டா கொடுப்போம். 200 minus 140, 60 impact கொடுப்போம். Okay. Change in inventory will always form part of expenses and it should be shown separately. புரியுதா? புரியுதா? நெக்ஸ்ட் ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் எங்க வரும்? இங்க தனியா ட்ரேட் பேயபிள்ஸ் கிட்ட வரும். நான் கரண்ட் லைபிலிட்டி. வெரி குட். இல்லக்கண்ணா கரண்ட் லைபிலிட்டி அது இங்க காமிப்போம்டா. இதோ இங்க காமிப்போம். கரண்ட் லைபிலிட்டி ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டில காமிப்போம். புரியுதா? இங்க பாருங்க, இங்க வரும். இதோ இதுல இன்கார்பரேட் ஆயிருக்கும். ஓகே. அடுத்தது டெட்டாஸ் 780. டெட்டாஸ் எங்க வரும்? கரண்ட் அசெட்ஸ் கீழே வரும். இதோ ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 780. ஓகேவா? இப்போ நீங்க க்ளோசிங் ஸ்டாக்கு as usual was estimated to be worth 2 lakhs. Furniture fittings tools all related to depreciation. Depreciation உங்களுக்கு தெரியும்ல கண்ணா, இம்பாக்ட் இங்க கொடுப்போம். பிரேக்கப் இதோ இங்க கொடுப்போம். பார்த்தீங்கன்னா 148. அந்த கால்குலேஷன் காமிச்சோம்ல உங்களுக்கு. 120, 30, depreciation வந்து 148 எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 680ல 120 போச்சுன்னா இது 148 20%. எவ்வளோண்ணா வருது 20%? 740ல 20% 148. புரியுதா? 680 180ல 120 அடிஷன்ஸ் டெப்ரிசியேஷன் போக 740 அதுல 20% 140 இந்த 140. புரியுதா கண்ணா? ஓகேவா? அப்புறம் டெப்ரிசியேஷன் கொடுத்துட்டோமா? பர்ச்சேஸ்ட் எக்யூப்மெண்ட் இங்க வந்து அந்த லாஸ் இன்கார்பரேட் பண்ணோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ் இருக்கு இல்லையா? லாஸ் ஆஃப் ஒரு 20,000 இருக்குல்ல, இன்கார்பரேட் பண்ணணும். இந்த 148ல தான் இந்த 140 நீங்க காமிக்கிறாங்க செப்பரேட்டா. இந்த லாஸ்ட் 20 காமிக்கணுமே.
லாஸ் இங்கேயும் இம்பாக்ட் கொடுக்கணுமே. உங்களுக்கு ஏதாவது அந்த லாஸ் தெரியுதா? லாஸ் இம்பாக்ட் கரெக்டா அதான். ஓகேவா? தேங்க்ஸ் கண்ணா. ஸோ இங்க பாருங்க கண்ணா, இந்த 20,000 வந்து அதர் எக்ஸ்பென்சஸ்ல should be given effect. இது புரிஞ்சுதா கண்ணா? இந்த டெப்ரிசியேஷன் பார்ட் வந்து இங்க மைனஸ் பண்றோம். ஓகே, இங்க கால்குலேட் பண்ணிக்கிறோம் 20%. இந்த லாஸ் கொடுத்துருக்கிற இந்த இம்பாக்டை வந்து அதர் எக்ஸ்பென்சஸ்ல காமிக்கிறோம். இன்கம் டேக்ஸ் 50%. 50% இன்கம் டேக்ஸ் தான் இங்க காமிக்கிறோம் கண்ணா. 540ல 50% 270. ஓகே, அது அதுக்கப்புறம் proposes to pay a dividend of 20% on equity share. அதாவது இங்க பாருங்க கண்ணா, கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி இது நோட் பண்ணிக்கோங்களா எல்லாரும்? கண்டின்ஜென்ட் லைபிலிட்டினா என்னடா வந்தனா? மித்ரா, கண்டின்ஜென்ட் லைபிலிட்டினா என்ன அர்த்தம்? அதாவது இந்த ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் தான் அது. ஓகே, இந்த 20% per ஈக்விட்டி ஷேர் வந்து கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். அப்பனா அது எங்க not come any part, but it will be shown as a disclosure. அதான் contingent liability for proposed. கடைசி நோட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க எங்கேயுமே வராது அது. ஈக்விட்டி லைபிலிட்டியும் வராது, அசெட் வராது, பட் நோட்ஸ் டிஸ்க்ளோஷர்ல கொடுக்கணும் contingent liability. ப்ராஃபிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ் நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட், அப்புறம் ப்ராஃபிட் டியூரிங் த இயர் டோட்டல் பண்ணிக்கோங்க. அதுல 30 தனியா ரிசர்வ்ஸ் எடுத்துட்டு 320 பேலன்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகேவா? இல்ல இந்த ஃபேக்டரி க்ளோஷர் காஸ்ட் மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன்டா. ஃபேக்டரி க்ளோஷர் காஸ்ட்ன்றத எப்பவுமே எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸா ட்ரீட் பண்ணணும். ஓகே, ஃபேக்டரி வந்து ஷார்ட் டேர்ம்லயும் க்ளோஸ் பண்ணலாம், இல்ல லாங் டேர்மும் க்ளோஸ் பண்ணலாம். பட் எனி ஃபேக்டரி காஸ்ட் should be treated as a extraordinary items. அப்ப extraordinary items தான் எங்க வரும்? மித்ரா கேட்டாங்கல்ல மேம், எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஃபார்மேட்ல இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் வரும். இது 60. இல்ல ஃபேக்டரி க்ளோஷர் காஸ்ட் அதர் எக்ஸ்பென்சஸ்ல வராது. they are all extraordinary items. 60 தனியா காமிச்சிருக்காங்க பாருங்க. இங்க வராது கண்ணா, இதுல தனியா காமிப்போம் ஃபேக்டரி க்ளோஷர் காஸ்ட். ஓகேவா? ஒருவேளை அந்த ஃபேக்டரி க்ளோஷர் காஸ்ட்டை வந்து ட்ரீட் அஸ் டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதை வந்து என்ன பண்ணுவோம்னா இங்க நெகட்டிவா காமிச்சிரும். லாஸ் ஃப்ரம் இதை வந்து நெகட்டிவா காமிப்போம். புரியுதா? அதே 60 தூக்கி இங்க காமிச்சிருவோம். இப்ப அது காஸ்டா இருக்கு, அந்த பர்டிகுலர் ஃபேக்டரி ஆஃப் ஒன் பர்டிகுலர் பிரான்ச் வந்து ஷட் டவுன் பண்றாங்கன்னா அதை வந்து இங்க 60 வந்து லாஸா காமிப்போம். புரியுதாடா? கரண்ட்லி இட் இஸ் ஃபேக்டரி காஸ்ட், so it's an extraordinary items, but there is a high probability that it might be converted to a discontinuing operations also. அப்ப கீழே வரும்.
ஸோ அந்த நீங்க அந்த வேர்டு டெர்மினாலஜிலாம் ரொம்ப கிளியரா இருங்க. புரியுதா? இப்போ இதுதான் வந்து உங்களோட பேசிக் ஃபார்மேட். ஓகே. இந்த ஃபார்மேட்ல நீங்க வந்து ரொம்ப பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் என்னன்னா அசர்ட் இடம் வித் டெப்ரிசியேஷன் இம்பாக்ட் வித் அதுலயே சேல் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரானரி ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஓகேவா? அப்புறம் ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் எப்பவுமே இட் ஷுட் பி ஷோன் அஸ் அ கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி. வேற என்னடா டிஃப்ரெண்டா இந்த சம்ல நீங்க என்ன டிஃப்ரெண்டா இது பண்ணீங்க? இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? கேஷ் ரிசீவ்டு அந்த பார்ட் மட்டும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் நான். கேஷ் ரிசீவ்ட் ஆன் சேல் ஆஃப் திங்ஸ் மட்டும் நான் கிளாரிஃபை. இதை தவிர உங்களுக்கு அந்த அந்த போட்டோ காப்பியை ஃபார்மேட் எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரி ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பிளாங்கா பண்ணுங்க. இது இது எங்க போகும் அந்த மைண்ட் செட்லயே பண்ணுங்க. அடுத்த வாட்டி இது பண்ணும்போது செகண்ட் டைம் பண்ணும்போது ஃபார்மேட்டை எழுதிட்டு பண்ணுங்க. ஓகேவா? ஃபார்மேட்டை எழுதிட்டு பண்ணிட்டு கீழே நோட்ஸ் எடுத்துட்டு வாங்க. நோட்ஸ் எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அது கீழே நோட்ஸ், ஷேர் அப்ளிகேஷன் மணி அதுக்கு கீழே நோட்ஸ், நோட் 2 இது நோட் 3 நோட் 4 நோட் 5 நோட் 6. ஒருவேளை இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது இல்லவே இல்லைன்னா இது 2ஆ மாறிடும், இது 3ஆ மாறிடும். ஓகேவா? ஆ ஆ ஆமாம்மா, இது மெயின் ஃபார்மேட் கண்ணா. இந்த ஃபார்மேட்டை எழுதிக்கோங்க. ஃபார்மேட்டை லைனா எழுதிக்கோங்க. இப்போ இல்ல மேம் நான் வந்து இந்த 2 3 எல்லாம் மாத்த விரும்பல, நான் படிச்சதை அப்படியே எழுதிடுறேனாலும் எழுதிடலாம். இப்ப 2னா நில்லு கூட போட்டுக்கலாம், 0 கூட போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. நோ 2 இதே ஃபார்மேட்டே வச்சு கூட பண்ணலாம். 3 மாத்தாதீங்க. நான் கரண்ட் லைபிலிட்டி இல்ல என்ன அமௌண்ட் பண்ணாதீங்க. இப்ப நான் கரண்ட் அசெட் இல்ல 5 மாத்தாதீங்க, 0 போட்டுக்கோங்க. 6ல என்ன இருக்கோ போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, தப்பெல்லாம் அடிக்க மாட்டாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 4 5 ஐட்டம்ஸோட ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றீங்கன்னு பார்ப்பாங்க கண்ணா, அவ்வளவுதான். ஓகேவா? 4 5 ஐட்டமோட ட்ரீட்மெண்ட், அதாவது லைக் அந்த எக்ஸ்ட்ராடனரி ஐட்டம்ஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றீங்க, அந்த லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் இருந்ததுல ஞாபகம் இருக்கா அது, அப்புறம் ப்ரொவிஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு எப்படி பண்றீங்க, அப்புறம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் டு ரிசர்வ்ஸ் வந்து நீங்க கரெக்டா காமிக்கிறீங்களா, ஓப்பனிங் பேலன்ஸோட அந்த மாதிரி 4 5 விஷயம் தான் டஃப்பா இருக்கும் இன்டர் லெவல்ல. இந்த மாதிரி பிஎன்டெல் சம்ல 4 ஐட்டம்ஸ், 4 3 4 ஐட்டம் தான் டஃப்பா இருக்கும்டா. டஃப்பா இருக்கும்னா ரொம்ப டஃப்லாம் இருக்காது, யோசிக்கிற மாதிரி இருக்கும். மத்ததெல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேஸ், டக் 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 டக்னு நீங்க போட்டுட்டே வர மாதிரி தான். புரியுதா? ஸோ ஸ்டெப் 1 என்னன்னா மெயின் சம் நல்லா படிச்சுக்கோங்க. எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரிக்கியா இருக்குன்றத ரவுண்ட் பண்ணி யோசிச்சுக்கோங்க, அதுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கணும்ட்டு. இல்ல அதுக்கு ரியலிஸ்டிக் அசம்ஷன் கீழே கொடுக்கறனாலும் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ஃபார்மேட்டை கட கட கடன்னு எழுதிக்கோங்க. ஃபார்மேட்டை எழுதினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நோட்டா போட்டு நோட்டை முடிச்சுட்டு அப்புறம் கம் டு த மெயின் ஃபார்மேட். புரியுதா? நோட்டை முடிச்சதுக்கு அப்புறம் ஃபார்மேட்டுக்கு வாங்க. ஃபார்மேட் முடிச்சதுக்கு அப்புறம் நோட் பண்ண முடியாது. நோட் பண்ணாதான் யூ வில் கெட் ஒன் நம்பர் ஆஃப் இட். சரியா? ஐயோ 10:53 ஆயிடுச்சா? ஓகே. பட் புரியுதாடா? எனி எனி பேட்டர்ன் ஆஃப் திஸ் சார்ட், இது வந்து டிவிஷன் 1 ஆஃப் ஷெட்யூல். டிவிஷன் 2 ஷெட்யூலுக்கு இது கீழே இருக்கும், இது மேல இருக்கும், பட் இதே ஃபார்மேட் தான். ஒரு நிமிஷம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 5 பாருங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா டஃப்பா இருக்காது. சரியா? டிபெஞ்சர்ஸ் டைம் எடுக்காது, ஆனா கொஞ்சம் டஃப்பா இருக்கும். கொஸ்டின் பேப்பர் நான் ரெடி பண்ணிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லாம் ஹெவியா இருக்கு, இந்த வாரம் உங்களால டெஸ்ட் கண்டிப்பா எழுத முடியுமா? அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அக்கவுண்டிங் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கு. டெஸ்ட் உங்க 3 பேரால ஷுவரா கம்ப்ளீட் பண்ண முடியுமா? எப்ப கம்ப்ளீட் பண்ணுவீங்க இப்ப நான் டெஸ்ட் கொடுத்தேன்னா?
நான் ஒண்ணு பண்ணிட்டேம்மா, சாட்டர்டே கொடுக்கட்டுமா டெஸ்ட்? மொத்தமா அக்யூமுலேட் பண்ணி ஒரு 50 மார்க்குக்கு அப்படி கொடுத்துருவா? ஒரு இது மாதிரி போட்டிருக்கேன் மித்ரா. ஒரு சின்ன ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பண்ண நேற்றுக்கு. நான் காமிக்கிறேன் உங்க எல்லாருக்கும். நாளைக்கு காமிக்கிறேன். அது முடிச்சுட்டு 4:35. அது எப்படி நீங்க ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கம்பைண்டா அப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றது போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நேத்திக்கு வந்து ஸ்ரேயா இருந்தாங்க தெரியுமா மித்ரா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸ்ரேயான்னு ஒருத்தங்க ஸ்டேஜ் சிவானி இருந்தாங்க. ஸ்ரேயான்னு ஒருத்தங்க ஸ்டேஜ் 1ல படிச்சாங்க தெரியுமா? இது காஸ்டிங்லாம் அவங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணினேன் நான். சரி அப்புறம் யோசிச்சேன், சரி உங்களுக்கும் அது கொடுத்தா அது ஈஸியா இருக்கும். எப்படி எப்படி அப்ரோச் பண்றது, ஈஸியா முடிக்கிறதுன்றது. ஓஆர்ல இப்ப நீங்க எல்லாம் முடிச்சிருங்க ஆகஸ்ட் எண்டுக்குள்ள. நாளைக்கு அதை காமிக்கிறேன். ஓஆர்ல எந்த டாபிக் ரொம்ப ப்ரையாரிட்டியா நீங்க பண்ணணும் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் அதுல. ஓகேவா? ஓஆர்ல ஏன்னா அவங்க காலேஜ் போறதுனால ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தது. ஓஆர் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், அப்புறம் வந்து எஃப்எம், ஓஆர் கார்பரேட் அக்கவுண்டிங் அதுல தான். சரியா? ஸோ ஏரியாஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் மாதிரி போட்டிருக்கேன்டா. ஷேர் பண்றேன். கொஞ்சம் முடிக்கணும் அதுல, இன்னும் முடிக்கல நானு. ஹை லெவலா கொடுத்தேன் ஸ்ரேயாக்கு. அண்ட் தென் ஐ தாட் இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு யூ 3 ஆல்சோ அப்படின்னு நினைச்சேன். நான் காமிக்கிறேன் நாளைக்கு, பாருங்க அதான். இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 6th சம் இப்போ நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேனோ அதே மாதிரி தான். ஓகே, கோ த்ரூ பண்ணுங்க, அட்ஜஸ்ட் பாருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப டஃபா இல்ல, நான் பார்த்துட்டேன். ஒரு சிம்பிள் ஃபைனல் அக்கவுண்ட் சம் மாதிரி தான் இருக்கு. பி மட்டும் தான் நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கு, மத்ததெல்லாம் ஈஸியா தான் இருக்கு. பி அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் யோசிக்கிற மாதிரி இருக்கு, மத்தெல்லாம் ஈஸியா இருக்கு. கோ த்ரூ பண்ணுங்க, பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க, அப்டேட் பண்ணுங்க. நோட்ஸ் ஆன் அக்கவுண்ட்ஸ் ஃபார் த இயர் எண்டட்ன்றதும் தனியா கொடுக்கணுங்கண்ணா. ஏன்னா எவ்ரி சம் ஷுட் பி substantiated with significant accounting policies. சரியா? illustration 6 வரைக்கும் முடிங்க கண்ணா, 7 அப்புறம் பார்க்கலாம். ஓகே, பட் இது எல்லாமே ஒரே ஃபார்மேட் தான்டா. அதாவது பெருசா ஃபார்மேட் சேஞ்சோ ஐட்டம்ஸ் நீங்க உங்க 3 பேருக்கும் இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே தெரியும். ஓகே, 1-2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் டிஃப்ரெண்டா இருக்கும், யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதை நான் கண்டிப்பா சொல்றேன். இல்லஸ்ட்ரேஷன் இந்த கடைசி இல்லஸ்ட்ரேஷன் விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி இல்லஸ்ட்ரேஷன் வரைக்கும் பண்ணுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 7 ஆகும், இல்லஸ்ட்ரேஷன் 6 வரைக்கும் பண்ணிடுங்கடா.